சின்ன மருமகளாம் அடுத்து நடக்க போகுது. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். காவியா தான் உண்மையை வெளியில் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட காவியா கோயிலுக்கு, அதாவது ஆறுபடை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. ஆறுபடையும் போயிட்டு நம்மளோட காவியாவும் போஸும் வீட்டுக்கு சந்தோஷமாக வர்றாங்க. அப்போ வந்துட்டு வீடே ஒரு சோக நிலைமையில் இருக்குது. இதை பார்த்த காவியா என்னன்றது விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டே வர்றாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஈஸ்வரி சந்தோஷமாக நீதிமன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் கோடு தான் கிழிச்சு கொடுத்தோம், நீங்கள் ரோடே போட்டிங்களே அப்படின்னு நீதிமான் சொல்ல, இதுக்கிடையில் இல்லை நான் அந்த தமிழ் செல்வி தான் வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற பிளானில் செஞ்சேன். ஆனால் நீங்கள் அந்த ராஜாங்கத்தை ஜெயிலுக்கு போக வச்சிட்டிங்கல்ல, இனி அந்த ராஜாங்கம் வெளியில் வரவே முடியாது. நீங்கள் தான் அடுத்த அமைச்சர். நான் இந்த வீட்டுக்கு என்னோட பையன்தான் இந்த வீட்டுக்கு இந்த சொத்து பூரா என் பையனுக்கு கிடச்சிருச்சு, எங்களோட அதிகாரம் தான் இனி இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காவியா பின்னால் கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம சந்தோஷத்தில் நம்மளோட ஈஸ்வரி பக்கத்தில் காவியா நிற்கிறது கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே ஆஹா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தானா அப்படின்னு ஈஸ்வரியை